முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்யோக பருவம் பகுதி 48 இ. தலைப்பு வாசுதேவன் என் கூட்டாளி. வாசுதேவா இஸ் மை ally. உத்யோக பருவா செக்ஷன் 48 சி. மகாபாரதா இன் தமிழ். இது சனத் சுஜாத பருவ தொடர்ச்சி 8. யானசந்தி பருவம் 2. இந்த பதிவின் சுருக்கம்: கிருஷ்ணனால் வழிநடத்தப்படும் தேரை காணும் போதும், காண்டீவத்தின் நான் ஒலியை கேட்கும் போதும், தன்னால் கணைகள் அடிக்கப்படும் போதும், தனது தம்பிகள் வீழ்வதை காணும் போதும், கிருஷ்ணன், பாஞ்சஜன்யம், அர்ஜுனன், அம்பராத்தூணிகள், தேவதத்தம், வெண்குதிரைகள் ஆகியவற்றை தனது தேரில் காணும் போதும் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் என்று அர்ஜுனன் சொன்னது. இப்பொழுது உத்யோக பருவம் பகுதி 48 இ. வாசுதேவன் என் கூட்டாளி இப்பதிவிற்குள் நுழைவோம். அர்ஜுனன் தொடர்ந்தான். தங்கம் மற்றும் ஒளி பொருந்திய இரத்தினங்களின் பிரகாசத்துடன் கூடியதும், வெள்ளை குதிரைகளால் இழுக்கப்படுவதும், குரங்கு அதாவது அனுமன் இலச்சனை பொறித்த பதாகை அதாவது கொடி தாங்கியதும், கேசவனால் அந்த கிருஷ்ணனால் வழிநடத்தப்படுவதுமான எனது பயங்கர தேரை எப்போது காண்பானோ அப்போது கட்டுப்பாடற்ற உணர்வுகளை கொண்ட அந்த இழிந்தவன், அந்த துரியோதனன் வருந்துவான். தோல் உரைகளால் பாதுகாக்கப்படும் விரல்களை கொண்டு எப்போதும் வளைத்தே வைக்கப்பட்டிருக்கும் எனது வில்லான காண்டீவத்தின் நான் கயிற்றில் இடி உருளுவது போன்று உரத்து உண்டாக்கும் பயங்கர ஒலியை எப்போது கேட்பானோ, பசுக்களைப் போல போர்க்களத்தின் எல்லா புறங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கும் தனது துருப்புகளால் தான் கைவிடப்பட்டதை எப்போது காண்பானோ அப்போது எனது அம்பு மழையால் உண்டாகும் இருளில் மூழ்கும் அந்த இடிந்த துன்மார்க்கமான அந்த திருதராஷ்டிரர் மகன் துரியோதனன் வருந்துவான். அழகிய இறகுகள் படைத்தவையும், உயிர் நிலையையே துளைக்க வல்லவையும், காண்டீவத்தின் நாணிலிருந்து அடிக்கப்படுபவையும், மேகங்களிலிருந்து உமிழப்படும் பயங்கரமான கடுமையான மின்னல் கீற்றுகளைப் போன்றவையுமான எண்ணிலடங்கா கூரிய கணைகள் எதிரிகளை ஆயிரக்கணக்கில் அழித்தபடி, கவசம் பூண்ட யானைகளையும் எண்ணிலடங்கா குதிரைகளையும் விழுங்கியபடி செல்வதை எப்போது அவன் அந்த துரியோதனன் காண்பானோ அப்போது அந்த திருதராஷ்டிரன் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான். எதிரியால் அடிக்கப்படும் கணைகள் எனது கணைகளால் அணைக்கப்பட்டோ, திருப்பப்பட்டோ, அல்லது எனது கணைகளால் குறுக்கு வெட்டாக வெட்டப்பட்டு துண்டுகளாக்கப்பட்டோ போவதை எப்போது அவன் அந்த துரியோதனன் காண்பானோ அப்போது மூடனான அந்த திருதராஷ்டிரர் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான். எனது கைகளால் அடிக்கப்படும் அகன்ற தலை கொண்ட கணைகள் மர உச்சிகளில் இருக்கும் கனிகளை பறவைகள் கொய்வதைப் போல இளம் போர் வீரர்களின் தலைகளை எப்போது கொய்யுமோ அப்போது அந்த திருதராஷ்டிரர் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான். தங்கள் தேர்களிலிருந்தும், யானைகளிலிருந்தும், குதிரைகளிலிருந்தும் எனது அம்புகளால் களத்தில் உயிரற்று உருளும் அற்புத போர் வீரர்களை எப்போது அவன் அந்த துரியோதனன் காண்பானோ அப்போது அந்த திருதராஷ்டிரர் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான். போரில் எதையும் சாதிக்காமலே பகைவனின்
என்னுடைய ஆயுத எல்லைக்குள் வரும் முன்பாகவே சுற்றிலும் தனது தம்பிகள் இறந்து விழுவதை எப்போது காண்பானோ அப்போது அந்த திருதராஷ்டிரர் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான். விரிந்த வாயுடைய மரணத்தை காலனை போன்ற எனது சுடர்மிகும் கணைகளை தடையில்லாமல் பொழிந்து அனைத்து புறங்களிலும் உள்ள தேர்க்கூட்டங்களையும் காலாட்படை வீரர்களையும் எப்போது நான் அழிப்பேனோ அப்போது அந்த இழிந்தவன் துரியோதனன் வருந்துவான். அனைத்து புறங்களிலும் உலவும் எனது தேர் எழுப்பும் புழுதியால் மூடப்பட்டும் எனது காண்டீவத்தால் துண்டுகளாக கிழிக்கப்பட்டும் தன் படைகள் மதிமயங்கி நிற்பதை எப்போது அவன் காண்பானோ அப்போது அந்த இழிந்தவன் அந்த துரியோதனன் வருந்துவான். உறுப்புகள் சிதைக்கப்பட்டும் உணர்வுகள் இழந்தும் அச்சத்தால் தனது படைகள் எல்லா புறங்களிலும் ஓடுவதை அவன் அந்த துரியோதனன் எப்போது காண்பானோ தனது குதிரைகள் யானைகள் மற்றும் தனது வீரர்களில் முதன்மையானோர் கொல்லப்படுவதை அவன் அந்த துரியோதனன் எப்போது காண்பானோ தங்கள் விலங்குகள் அழிந்ததும் தாகத்துடன் பீதியடைந்தும் உறக்க அழுது இறந்தும் இறந்து கொண்டும் இருக்கும் தனது படைகள் படைப்பாளனின் அந்த பிரம்மனின் முடிவடையாத வேலைகளைப் போல மயிர் எலும்புகள் மண்டையோடுகள் ஆகியன சுற்றிலும் குவியலாக கிடப்பதை எப்போது அவன் காண்பானோ அப்போது அந்த இழிந்தவன் அந்த துரியோதனன் வருந்துவான். காண்டீவம் வாசுதேவன் அந்த கிருஷ்ணன் தெய்வீக சங்கான பஞ்சஜன்யம் அர்ஜுனனாகிய நான் எனது இருவற்றாத அம்பரா தூணிகள் தேவதத்தம் என்றழைக்கப்படும் எனது சங்கு எனது வெண்குதிரைகள் ஆகியவற்றை என் தேரில் எப்போது அவன் காண்பானோ அப்போது அந்த திருதராஷ்டிரர் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான். யுக முடிவில் மற்றொரு யுகத்தின் ஆரம்பத்தில் கூடியிருக்கும் எண்ணிலடங்கா தீய ஆன்மாக்களை எரிக்கும் அக்னி போல கௌரவர்களை நான் எப்போது எரிப்பேனோ அப்போது திருதராஷ்டிரர் தனது மகன்கள் அனைவருடனும் வருந்துவார். தனது தம்பிகளுடனும் படைகளுடனும் தொண்டர்களுடனும் கூடியவனும் கோபம் நிறைந்த தீய இதயம் கொண்டவனுமான திருதராஷ்டிரர் மகன் துரியோதனன் எப்போது செழிப்பை இழப்பானோ அப்போது கர்வத்தை இழந்து இதயம் அதாவது உற்சாகம் இழந்து மேனி முழுதும் நடுக்கம் கொள்ளும் அந்த மூடன் அந்த துரியோதனன் வருந்துவான். எனது நீர்ச்சடங்குகளையும் துதிகளையும் அதாவது பிரார்த்தனைகளையும் முடித்த ஒரு காலை பொழுதில் ஓர் அந்தணர் என்னிடம் இந்த இனிமையான வார்த்தைகளில் சொன்னார். ஓ பார்த்தா அர்ஜுனா, நீ மிக கடினமான ஒரு பணியை நிறைவேற்ற வேண்டியிருக்கும். ஓ சவ்ய சச்சின் அர்ஜுனா, நீ உன் எதிரிகளுடன் போராட வேண்டியிருக்கும். போர்க்களத்தில் உனக்கு முன்பாக வஜ்ரத்தை கையில் கொண்டு குதிரையில் வரும் இந்திரனோ அல்லது சுக்ரீவத்தின் தலைமை கொண்ட குதிரைகளால் இழுக்கப்படும் தேரில் வரும் வசுதேவரின் மகனான கிருஷ்ணன் உனக்கு பின்னால் இருந்தோ காப்பார்கள் என்றான். அந்த வார்த்தைகளை நம்பிய அர்ஜுனனாகிய நான் இந்த போர்க்களத்தில் வஜ்ரதாங்கியான இந்திரனை விட்டு கடந்து வாசுதேவனையே இந்த கிருஷ்ணனையே எனது கூட்டாளியாக தேர்ந்தெடுத்தேன். தீயோரை அழிக்கவே நான் கிருஷ்ணனை அடைந்தேன். இவை அனைத்திலும் தேவர்களின் கையை நான் காண்கிறேன். ஒரு மனிதனின் வெற்றி
கிருஷ்ணனால் விரும்பப்பட்டால் பின்னவன் அந்த கிருஷ்ணன் உண்மையில் தன் சார்பாக ஆயுதத்தை எடுக்கவில்லை எனினும் தனது எதிரிகள் அனைவரையும் விட இந்திரனின் தலைமையிலான தேவர்களாகவே அவர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட விஞ்சியே நிற்பான். அப்படி இருக்கையில் மனிதர்கள் காரியத்தில் கவலையே கிடையாது. இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 48 வாசுதேவன் என் கூட்டாளி இப்பதிவு நிறைவுற்றது.